ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவ் ரியாக்டாக இருக்குது. அதாவது Nifty50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 302 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.72% நெகட்டிவ்ல 17,327ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1084 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 2.67% நெகட்டிவ்ல 39,546ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அமேசானோட ஆஃபரில் டிஸ்கவுண்ட் இருக்கோ இல்லையோ, ஸ்டாக் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். எனிவே யூஎஸ் ஃபெட்டோட ஹாக்கிஷ் கமெண்ட்ஸ்க்கு அப்புறமா மார்க்கெட்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்பவே ஃபாலோ இருக்குது. ஆனால் ஸ்டில் நேற்றும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதாவது யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 20% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 4 to 5% தான் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ஒருவேளை ரொம்பவே ஃபாலோ இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுத்த 1 or 2 months பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டை ஃபர்தர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஐடி ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ நேற்று Accenture வந்து அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அடுத்த குவார்ட்டரோட ரெவன்யூ கைடன்ஸ்ன்றது அரௌண்ட் 10 to 14% கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் 2022 கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருந்தாலும் ப்ரீ கோவிட் லெவல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாகவே இருக்குது. அண்ட் முக்கியமாக புக்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது Accentureோட புக்கிங்ஸ்ன்றது அரௌண்ட் $16.9 billion இருந்து $18.4 billion இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி புக்கிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்றது பார்க்குறப்போ ஐடி ஸ்பெண்டிங்ன்றது இன்னும் பெருசாக இம்பாக்ட் ஆகலன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அவுட் சோர்சிங்கை பொறுத்த வரைக்கும் அது டபுள் டிஜிட் க்ரோத்தில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் சோர்சிங்ன்றது டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகும்னு சொன்னது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் இதை பற்றி நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ Accentureோட ஃபினான்ஷியல் 2023 கைடன்ஸ்ன்றது டிமாண்ட் கொஞ்சமாக மாடரேட் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவரால் ஐடி செக்டாரில் காஷியஸ் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் மிட் கேப்ஸை விட லார்ஜ் கேப்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் மார்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா அண்ட் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு பை காலை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே டிசிஎஸ் அண்ட் எல்என்டி இன்ஃபோடெக்கு ரெடியூஸ் காலை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா Accenture வந்து Q4 புக்கிங்ஸை ஸ்ட்ராங்காக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் 2023 ரெவன்யூ கைடன்ஸ்ன்றது இவங்களோட எஸ்டிமேஷன் விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்ரிஷன் அதிகமாகிறதும் அண்ட் ஹெட் கவுண்ட் அதிகமாகிறதும் கீ நெகட்டிவ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் மார்ஜின் ப்ரெஷரும் கண்டினியூ ஆகும். அண்ட் அதனால டவுன்கிரேட் சைக்கிள் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மஹிந்திராவில் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா Accenture ரிப்போர்ட் பண்ண அவுட் சோர்சிங்கோட டபுள் டிஜிட் க்ரோத்ன்றது ஆல்ரெடி இந்தியன் ஐடி கம்பெனிஸில் ப்ரைஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ இதனால் ஸ்டில் அவுட்லுக்ன்றது டஃப்பாக இருக்குது. அண்ட் அதனால் செக்டாரில் காஷியஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி ஐடி ஸ்பேஸில் இன்ஃபோசிஸ்ன்றது பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகி எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.71% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டில் ஓவரால் இண்டெக்ஸஸ்லேயே ஃபார்மாக்கு அப்புறமா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து டாடா ஸ்டீலோட அப்டேட்டை பார்க்கலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மர்ஜரை டாடா ஸ்டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடா ஸ்டீலோட சப்சிடரி கம்பெனிஸை டாடா ஸ்டீல்குள்ளேயே மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கம்பெனி அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடா மெட்டாலிக்ஸ், டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ், டின் பிளேட், டிஆர்எஃப், இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட்ஸ், டாடா ஸ்டீல் மைனிங் அண்ட் எஸ்என்டி மைனிங்னு டாடா ஸ்டீல் கம்பெனியோட 7 சப்சிடரி கம்பெனிஸை டாடா ஸ்டீல்குள்ளேயே மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நேற்று நடந்த போர்ட் மீட்டிங்கில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 7 சப்சிடரி கம்பெனிஸில் 4 சப்சிடரி கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் கம்பெனிஸாக இருக்குது. ஸோ அதோட மர்ஜர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டின் பிளேட்டில் 10 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டாடா ஸ்டீலில் 33 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டாடா மெட்டாலிக்ஸில் 10 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டாடா ஸ்டீலில் 79 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸில் 10 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டாடா ஸ்டீலில் 67 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஆர்எஃப்ல 10 ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டாடா ஸ்டீலில் 17 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மர்ஜர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலுக்கு ஃபேவராக இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த மர்ஜர்னால பிஸ்னஸில் என்ன இம்பாக்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் சிம்பிளிஃபை ஆகும் அண்ட் முக்கியமாக அவங்களோட காஸ்ட்ன்றது கொஞ்சம் குறையும். அதாவது 700 to 800 crores அளவுக்கு சப்சிடரி கம்பெனிஸ் பே பண்ற அயன் ஒரு ராயல்ட்டின்றது சேவ் ஆகும். அண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் இன்வென்ட்ரி எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றதுல இருந்து அண்ட் மற்ற சினர்ஜில இருந்து ஆல்மோஸ்ட் 1500 crores அளவுக்கு காஸ்ட் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதெல்லாம் போக எண்ட் ஆஃப் த டே முக்கியமா மெட்டலோட பிரைசஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றது மேஜரா டிசைட் ஆகும். அண்ட் இன்னைக்கு மெட்டலோட பிரைஸ் எல்லாமே ஃபாலோ இருந்தது. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.68% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா மர்ஜ் ஆகிற சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஓகே, அடுத்து IOL கெமிக்கல்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். IOL கெமிக்கல்ஸோட போர்டு நேற்று மீட் பண்ணி யூஎஸ் ஃபார்மான்ற கம்பெனியில் $2.1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த யூஎஸ் ஃபார்மான்ற கம்பெனி நாவல் ட்ரக் டெலிவரி டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுற கம்பெனின்னு சொல்லலாம். அதாவது எப்படி நம்ம உடம்புல நல்ல எஃபிகசி வர மாதிரி ட்ரக்கை டெலிவரி பண்ணலாம்னு புது டெக்னாலஜியை டெவலப் பண்ணுற கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இந்த யூஎஸ் ஃபார்மா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அப்ரூவல் வந்த பிறகு இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.71% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பேடிஎம்மோட அப்டேட்டை பார்க்கலாம். கோல்ட்மேன் சாக்ஸ் பேடிஎம்க்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி ஸ்டாக் அவங்களோட கன்வென்ஷன் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1100 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேடிஎம்மோட பிஸ்னஸ் மாடலுன்றது நல்ல ஒரு ட்ராக்ஷனை காட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பேடிஎம் ஸ்டாக்ன்றது நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்பல்லிங் க்ரோத் ஸ்டோரிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நவம்பரில் 86% ஆஃப் த பேடிஎம்மோட ஷேர்ஸோட லாக்இன் பீரியட்ன்றது முடியும். ஸோ அது வரைக்கும் பேடிஎம்மோட ஷேர்ஸ்ன்றது பெருசாக ரியாக்ட் ஆகாமல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு ரெவன்யூ க்ரோத்ன்றது 50% இருக்கும் அண்ட் மார்ஜின்ஸும் ஃபர்தர் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பேடிஎம்மோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பேடிஎம்மோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து M&M ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அவுட் சோர்சிங் வழியா அதாவது தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் வழியா ரெக்கவரி ஆக்டிவிட்டியை நிறுத்துங்கன்னு M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியை RBI டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்டா ஜார்க்கண்ட்ல வாங்கின கடனை கட்டாததுனால கொடுத்த டிராக்டர் ரெக்கவரி பண்ற இன்சிடென்ட்ல ஒரு பிரெக்னென்ட் லேடி இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதனால் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் வழியா ரெக்கவரி ஆக்டிவிட்டியை பண்றதை நிறுத்துங்கன்னு M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு RBI ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் அதுவே அவங்களோட ஓன் எம்ப்ளாயிஸை வச்சு ரெக்கவரி ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த NBFC கம்பெனி அவங்களோட தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி ரெக்கவரி பண்றதை நிறுத்துங்கன்னு சொன்னதுனால அவங்களோட ரெக்கவரி வால்யூம்ன்றது இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால இது நெகட்டிவான அப்டேட்டா இருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13.1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸோட செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 210 புட் ஆப்ஷனை பை பண்ணி அரௌண்ட் 4400 rupees ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வேற எந்த ஒரு புது போர்ஷனும் ஆட் பண்ணிக்கல. ஓகே, அடுத்து ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜின்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜின்ற கம்பெனியோட யூஎஸ்க்கு சேர்ந்த சப்சிடரி கம்பெனியான ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனி சோலார் பவர் பிளான்ட்டை செட்டப் பண்றதுக்கு நைஜீரியா கவர்மெண்டோட MOU சைன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நைஜீரியாவோட 5 லொகேஷன்ஸ்ல சோலார் PV பவர் பிளான்ட்டை டெவலப் பண்ணி டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கமிஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸும் டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சோலார் பவர் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு நைஜீரியா கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ண அப்டேட் வந்த பிறகு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.42% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு FIs அண்ட் DISோட டேட்டா பார்க்குறப்போ FIs கிட்டத்தட்ட 2900 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIs அரௌண்ட் 299 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்கள்.
ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.